நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும், பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும், இனி சேர அருள் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உடையாத உறவாய் கலையாத கனவாய், நீ போதும் என் இயேசுவே. மறையாத உன் அன்பு மடியாது என்னால், நீ போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான செல்வமே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நிலையான சொந்தமாக இருந்து நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு உதவி கொடுக்குற ஒரு உதவிக்கரம் நம்மளோட இருக்கும்போது நம்ம லைஃப்பில் சோர்வு அப்படிங்கிற விஷயத்துக்கே இடம் இல்லை. அப்படிதானே? எல்லா சூழ்நிலைகள்லையும் நமக்கு சந்தோஷமும் நிறைவும் நிம்மதியும் கிடைக்கும்படியாக நம்ம கூடவே இருந்து நம்மளை பலப்படுத்துகிற ஏசப்பா எப்பயுமே நம்மளை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம நம்மளை வழி நடத்தி கூட்டு போயிட்டுருக்காங்க குட்டீஸ். உங்களால் அவர் நம்மளை அப்படி விட்டு கொடுக்காம நம்மளை அரவணைச்சு கூட்டு போயிட்டுருக்காருங்கிறத ஃபீல் பண்ண முடியுதா? கண்டிப்பாக அதை உணர்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் ரொம்பவே ஆறுதலாக இருக்கும் இந்த மாதத்தோட தொடக்கமாக இருக்கிறதுனால. அப்படி என்ன வசனம் அப்படின்னா, எசாயா 26:4 படியாம், ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை. எப்படியாம் அவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு நினைக்கும் போது அதில் பாருங்களேன், ஆண்டவர் மேலே நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, என்னோட ஆண்டவர், நான் வெறுமனே அவரை எல்லாரையும் மாதிரி பார்க்கறது கிடையாது. என்னோட டேடி, என்னோட ஃப்ரெண்டு, எனக்கானவர், அவர் தான் என் லைஃப்கே பேஸ்மெண்ட். அவரை வச்சு தான் நானே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா நம்மளுடைய நம்பிக்கை எவ்வளோ ஆழமான நம்பிக்கையாக இருக்கணுமா குட்டீஸ்? அதை தான் இந்த வசனத்துலேயும் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போது நம்ம எல்லாரும் அவர் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? நம்மளும் ஏசப்பா மேலே நம்பிக்கையாக இருப்போம். அவரை நம்பி தான் எல்லா காரியங்களையும் எடுத்து பண்ணுவோம், செய்வோம், எல்லாமே சரிதான். ஆனால் ஏன் இந்த வார்த்தையை இந்த இடத்துல அழுத்தி சொல்கிறாங்க? ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்கணுமா. நம்ம லைஃபோட பேஸ்மெண்ட் ஒரு மணல் மேலே கட்டப்பட்டதாக இருந்தது அப்படின்னா அது ஸ்ட்ராங்கானதாக இருக்க போகிறது கிடையாது. புயலுக்கும் வெள்ளத்துக்கும் காற்றுக்கும் மழைக்கும் அது ஸ்ட்ராங்காக இருக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்மளோட லைஃப் எப்போ ஏசப்பாவை பேஸ்மெண்ட்டாக கொண்டு அந்த கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நம்மளோட லைஃப் இருந்தது அப்படின்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் அது சேதப்படுத்தாதபடிக்கு என்ன பண்ணுவாங்களாம், நம்மளை இறுக பற்றி பிடிச்சுக்குவாங்களாம். ஸோ நம்மளோட விசுவாசம் எந்த அளவில் இருக்குது, எந்த விதத்தில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ். நான் நம்பிக்கையாக இருக்கேனே, நான் அவர் மேலே தானே விசுவாசமாக இருந்தேன், அவரை நம்பி தானே தொடங்கினேன்,
இந்த மாதிரியா அவரிடத்துல சண்டை போடுற நோக்கத்தில் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பக்கத்துல இருந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிடணும் இல்லையா? அதுதான் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், ஆனால் நான் கட்டி எழுப்புகிற இந்த வாழ்க்கை அவர் மேலே உள்ளதாக இருக்கா, இல்லை இந்த உலகப்புறமானதாக இருக்கா? இந்த உலகப்புறமானதாக இருந்து அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை குறைவானதாக இருந்தால் அஃப்கோர்ஸ் எந்த சூழ்நிலை சோர்வாக இருந்தால் போராட்டமாக இருந்தால் நம்ம கண்ணீர் வடிப்போம், போராடுவோம், உருண்டு உருண்டு அழுவோம், அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் அவர் மேலே கட்டப்பட்ட வாழ்க்கையாக இருந்தால் என்ன சூழ்நிலை இந்த உலகம் நமக்கு பயமுறுத்தி கொடுத்தா கூட அவர் நம்மளை இறுக பற்றி பிடிச்சு அந்த சூழ்நிலையை நம்ம கடந்து வரும்படியாக நமக்கு உதவி செய்வார். ஸோ அப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்ம லைஃப்பில் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அவருடைய கரங்களுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு நம்மளை வந்து என்ன பண்ணணும், நம்ம அனுமதி கொடுக்கணும். நம்ம அனுமதி கொடுக்காம அவரால் நம்மளை இறுக பற்றி பிடிச்சிக்க முடியாது. நம்ம இந்த உலகம்தான் வேணும்னு ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா அதனால் அழிவு நமக்கு தான். ஸோ அவருடைய கரங்களுக்குள்ளே நம்ம இறுகி பற்றி பிடிச்சிக்கிற அளவுக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் அவர் மேலே கட்டப்பட்டதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன சூழ்நிலை வந்தாலும் அவர் நம்மளை இறுக பற்றி பிடிச்சிக்கிட்டு எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நம்மளை விட்டு கொடுக்காதவராக இருப்பார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, எங்கள் லைஃப்க்கு தேவையான கற்பாறையாக நீங்கள் இருக்கீங்க. எங்களை உடைந்து போகாத உறவாக இணைத்து வைக்கிற தெய்வமாக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் எங்கள் லைஃப்க்கு போதும் டாடி. உங்களுடைய சித்தத்தின்படியாக என்னென்னலாம் நீங்கள் எங்களை எடுத்து பயன்படுத்தணுமோ, எங்கள் லைஃப்பில் நீங்கள் நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுடைய சித்தத்தின்படியாக நடத்துங்க. அதற்கு தடையாக எங்களுடைய இருதயமும் எங்களுடைய செயல்களும் இருந்துடாதபடிக்கு உம்முடைய பலத்தினால எங்களை இடைக்கட்டுங்க. ஆமேன்.